ஓகே. நாங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்த படிக்க போறோம். அதாவது 1833ல இருந்து 1978 வரைக்கும் சட்டத்துறைக்கு மக்களை தெரிவு செய்யறதுக்காக பல வழிகள்ல பல தேர்தல் முறைகள் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்குது. நீங்க 1833ல பார்த்தீங்கன்னு சொன்னா கோல்ஃப்ரூக் கமரன் அரசியல் யாப்பு நடைமுறைக்கு வருது. அந்த நேரத்துல அவங்க என்ன செய்றாங்க? இலங்கையில இருக்கிற மக்கள்ல, இலங்கை பிரஜைகள்ல கொஞ்சம் பேர அவங்க சட்ட நிரூபண சபைக்கு எடுக்குறாங்க. அவங்களோட சட்ட நிரூபண சபைக்கு முதல் முறையாக என்ன செஞ்சாங்க? எடுக்குறாங்க. அதுக்கு முதல் 1796 தொடக்கம் 1815 இருந்து 1833 வரைக்கும் பிரித்தானிய ஆளுநர் பிரித்தானிய ஆட்களை வச்சுத்தான் இந்த இலங்கை நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையாக இந்த கோல்ஃபுரு கமர் அரசியல் சீர்திருத்தம் தான் இலங்கையர்களை நாங்க உள்ள எடுக்கணும், அவங்கள வச்சு இந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு பழக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் நமக்கு வேலை குறையும், நமக்கு செலவு குறையும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. அவங்க திட்டம் போட்டாங்க. அதன் காரணமாகத்தான் 1833ஆம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் முறை ஒன்றை கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொன்னா இனவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்டா சட்ட நிரூபண சபையில ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல, என்ன எல்லாரையும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல என்ன செய்வாங்கன்னா ஆட்கள் தேவை. சரியா? அதுக்காக வேண்டி சிங்களவர்கள்ல இருந்து கொஞ்சம் பேர், கண்டி சிங்களவர்கள்ல இருந்து கொஞ்சம் பேர், தமிழர்கள்ல இருந்து கொஞ்சம் பேர், முஸ்லிம்கள்ல இருந்து கொஞ்சம் பேர், பரங்கியர்கள் இருந்து கொஞ்சம் பேர், இப்படி இன ரீதியாக என்ன செய்வாங்க? ஆட்களை தெரிவு செய்வாங்க. எப்படி தெரிவு செய்வாங்க? ஆளுநர் கையை காட்டுவாரா, முஸ்லீம்ல இருந்து நீ வா, பரங்கியர்ல இருந்து நீ வா, ஆ கண்டிச்சங்கள இருந்து நீ வா, இப்படின்னு சொல்லி ஆட்களை எடுத்து அந்த சட்ட நிரூபண சபைக்கு போட்டாங்க. ஆனா 1921ஆம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா படிச்ச இலங்கையர்கள் ஆங்கிலம்லாம் கற்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வராங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த சட்டசபையில இலங்கை மக்களாகி எங்கட பிரதிநிதித்துவம் போதாது, இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்துங்க அப்படின்னு கோரிக்கைகளை வச்சாங்க. இதுக்காக இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க கோரிக்கைகளை வச்சாங்க. இதனால 1921ஆம் ஆண்டு என்ன செய்றாங்க? இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறையை முதல் முறையாக இலங்கையில அறிமுகப்படுத்துறாங்க. அந்த முறை என்ன சொல்லுது? சரி, நம்ம இவ்வளவு நாளும் இனங்கள்ல இருந்து தான் ஒவ்வொரு ஆளையும் தெரிவு செஞ்சோம். இப்ப என்ன செய்ய போறோம்டா, இலங்கையை 50 தேர்தல் தொகுதிகளாக பிரிச்சு என்ன செய்ய போறோம்? 50 என்று சொன்னா 50 இல்ல, ஒரு குறிப்பிட்ட தேர்தல் தொகுதிகளாக பிரிச்சு ஒவ்வொரு தேர்தல் தொகுதியில இருந்து ஒரு ஆளை தெரிவு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இப்ப இலங்கையை உதாரணமாக ஒரு 30ஆ பிரிச்சு ஒரு பகுதியில அங்க சிங்களவங்க இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, யாரும் இருக்கலாம். ஆனா அதிகமாக என்ன செய்வாங்க? ஒரு பெரும்பான்மை பெறுறவங்க, எளிய பெரும்பான்மை பெறுறவங்க அத என்ன செய்வாரு? சட்டசபைக்கு தெரிவு செய்வாங்க. அப்ப இதுதான் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை. அப்ப அத கொண்டு வராங்க. ஆனா தொடர்ந்தும் இனவாரி பிரதிநிதித்துவம் காணப்படுது. இன ரீதியாகவும் ஆட்கள் எடுப்பாங்க, பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறையாகவும் ஆட்கள் எடுப்பாங்க. இப்படியே தொடர்ந்து வந்தது. 1931ஆம் ஆண்டு டொனமூர் யாப்புல இனவாரி பிரதிநிதித்துவ முறையை முற்றாக ஒழிக்கிறாங்க. ஏன்? அது இனங்களுக்கு இடையில முரண்பாடுகளை தோற்றுவிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை மட்டும் 1931ஆம் ஆண்டு காணப்படுது. இதனால இலங்கையை 50ஆ பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தேர்தல் நடந்து ஒரு ஆள் வீதம் 50 தேர்தல் தொகுதிகளிலிருந்து 50 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதுபோல 8 பேர் நியமனம், 3 பேர் அரசாங்க காரியதரிசிகள், மொத்தம் 61 பேர் இருந்தாங்க அப்படின்னு நாங்க டொனமூர்ல படிச்சிருக்கிறோம். இந்த முறை தொடர்ந்தும் காணப்பட்டுச்சு. சோல்பரியில, முதலாம் குடியரசு அரசியல் யாப்புல ஃபுல்லாவே பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறைதான் காணப்பட்டுச்சு. ஆனா 1978ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வராங்க? அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுதான் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை. இவ்வளவு நாள் நாங்க
இந்த பிரதேச ரீதியாக ஆக்கள் எடுத்துட்டு வந்தோம். ஆனா இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. இந்த சிஸ்டத்தை நாங்க மாத்துவோம். இப்ப விகிதாசாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க பிரதிநிதிகளை தெரிவு செய்வோம். அது என்ன விகிதாசாரம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை சதவீதம் எத்தனை வாக்குகளை பெறுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஆசனங்களை கொடுக்கறது. இப்ப பாராளுமன்றத்துல 196 ஆசனங்கள் சீட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த 196ஐயும் எப்படி கொடுக்குறேன்டா, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை வாக்கு பெறுறாங்களோ அந்த வாக்குட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி கொடுக்குற. உண்ட வாக்குட நீ கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறாய், நீ இத்தனை நம்பர்ல எடுத்திருக்கிறாய், எனவே உனக்கு என்ன ஒரு 2 ஆசனத்தை வச்சுக்கொள்ளு. நீ இத்தனை எடுத்திருக்கிறாய், சரி இன்னும் நீ ஒரு 3 வச்சுக்கொள்ளு. இப்படின்னு சொல்லி மொத்த இலங்கையையும் ஒரு 22 தேர்தல் தொகுதிகளாக பிரிச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் குறிப்பிட்ட ஆசனங்களை வச்சுட்டு ஒதுக்குவாங்க. இந்த தேர்தல் திகாமடல தேர்தல் தொகுதிக்கு ஒரு 7 ஆசனம், இந்த யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்கு ஒரு 10 ஆசனம், இந்த வன்னி தேர்தல் தொகுதிக்கு ஒரு 20 ஆசனம். இப்படி பெஸ்ட்டுக்கு அந்த ஆசனங்களை ஒதுக்குவாங்க. ஆசனம்னா என்ன? பாராளுமன்ற சீட்டு. இந்த பாராளுமன்ற சீட்டை பெஸ்ட்டுக்கு ஒதுக்குவாங்க. ஒதுக்கி போட்டு அதுக்கு பிறகு அந்தந்த தேர்தல் தொகுதியில ஒவ்வொரு கட்சிகள் போட்டியிடும். ஒவ்வொரு கட்சியோட வாக்குகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் உனக்கு 2, இன்னும் உனக்கு 3, இன்னும் உனக்கு 5 இப்படி கொடுப்பாங்க. சரியா? அப்ப இந்த சிஸ்டத்தை இவங்க கொண்டு வராங்க. இதுதான் 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சிஸ்டம். சரியா? அப்ப இதை நான் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு சின்ன ஒரு உதாரணம் மூலம், சின்ன பிள்ளைகளுங்கிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் மூலமாக இந்த தேர்தல் முறையை உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையான அந்த தேர்தல் எப்படி நடக்குதுங்கிறது போகும். சரி, ஏன் இதை கொண்டு வந்தாங்க? அப்படியே விட்டிருக்கலாம் தானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் சும்மா சிம்பிளா சொல்றேன். முதலாவது காரணம் என்னண்டா, இவங்க இவங்க இந்த 2ஆம் குடியரசு யாப்புல ஜே.ஆர். ஜெயவர்தன மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாரு. எப்படின்னா, நான் இப்ப ஆட்சிக்கு வரணும். சரியா? நான் ஆட்சிக்கு வந்தா இப்ப நான் சிஸ்டத்துல மாத்த போறேன். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க சோசியலிச முறையை கொண்டு நாட்டை கெடுத்து வச்சுக்கிறா. நான் முதலாளித்துவ பொருளாதார முறையை கொண்டு வர போறேன். அந்த சிஸ்டத்தை கொண்டு வர போறேன். அதுக்கு நான் இன்னும் பல வேலை திட்டங்கள் இருக்குது. இந்த வேலை திட்டங்கள் நான் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னா, எந்த ஆட்சி ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு இந்த நாட்டில் இருக்கணும். ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ எந்த ஆட்சி மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னு சொன்னா, நானும் எந்த கட்சியும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சுட்டு வந்தாரு. அதுல ஒன்றுதான் இந்த விகிதாசார முறையை கொண்டு வந்தாரு. விகிதாசார முறைப்படி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் கூட வாக்குகளை பெறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே போல நான் தொடர்ந்து மிரிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால இதை கொண்டு வந்தாரு. இதுதான் பிரதான காரணம். இது வெளிநாடுகள்ல டென்மார்க்ல, அமெரிக்கா அந்த டென்மார்க்ல இன்னும் பல இடங்கள்ல இந்த விகிதாசார முறை கொண்டு வந்தாங்க சக்சஸ்ஃபுல்லாக போணுச்சு. அப்ப அதை இலங்கை அப்படியோ காப்பி பண்ணி இங்கேயும் கொண்டு வந்தாங்க. ஆனா சில திருத்தங்கள், வெளிநாடுகள்ல இல்லாத சில திருத்தங்கள் இவங்களும் சேர்த்து கொண்டாங்க. தேசிய பட்டியல் முறை இன்னொன்று சேர்த்தாங்க, வெட்டுப்புள்ளி இன்னொன்று சேர்த்தாங்க. எல்லாம் சேர்த்து இவங்க இந்த விகிதாசார தேர்தல் முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப இதான் முதல் நோக்கம். 2வது நோக்கம் என்னன்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க, எளிய தேர்தல் முறையை பார்த்தீங்கன்னா அதுல வாக்குகள் வீணாகுது, வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்டேஜ் நாங்க இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னாங்க. அது எப்படி வேஸ்ட் ஆகுது? நான் அவங்கள்ட்ட கேட்டா, இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இலங்கையை ஒரு 50 தேர்தல் தொகுதியாக பிரிச்சாச்சு. சரியா? இப்ப எந்த தேர்தல் தொகுதியில இருந்து, எந்த நான் இருக்கிற தேர்தல் தொகுதியில இருந்து ஒரு ஆளை தெரிவு செஞ்சு என்ன செய்யணும்? அந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். இப்ப நாங்க 100 பேர் இருக்கிறோம். எந்த ஊர்ல எங்கட தேர்தல் தொகுதியில 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, 51 பேர் ஒரு குறிப்பிட்ட ஆளை தெரிவு செய்றாங்க. சரியா? 49 பேர், அது 51 பேர் ஏ தெரிவு செய்றாங்கன்னு வைங்களேன். 49 பேர் பி தெரிவு செய்றாங்க. இப்ப என்ன நடக்கும்? அந்த 51 பேர் யாரை விரும்பினாங்களோ அவர் தானே பாராளுமன்றத்துக்கு போறாரு. இப்ப நான் 49 பேர் நான் விரும்பினவன் போக மாட்டானே. இப்ப என்ன 49 வாக்கும் வேஸ்ட். இப்படி மொத்த இளைஞர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நிறைய மக்களோட வாக்கு வேஸ்ட் ஆகிடும். இது உண்மையிலேயே நடந்துச்சு. எப்படின்னா, நான் நினைக்கிறேன் 1970ஆம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு போல. அதுல எப்படின்னா, இந்த சிரிமாவ பண்டாரநாயக்க இருக்கியா தானே, அவ ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு 30 சொச்சம் 38% 37% எண்ணிய வாக்குகள் தான் அவ பெற்றிருந்தா. சரியா? அவ மொத்தமா பெற்றிருந்தா. ஆனா அதே நேரம் அவ 38% வாக்கு தான் மொத்த இலங்கையிலே அவ பெற்றிருந்தா. ஆனா அவ தான் ஆட்சி அமைச்சா. அப்ப அங்கால பாருங்க 42% வாக்குகள் என்ன செய்யுது? வேஸ்ட் ஆகுது. அந்த மக்கள் யாரை விரும்பியிருப்பாங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாங்க. ஆனா அந்த எளிய தேர்தல் முறையால
அதுக்கு கணக்கு இல்ல. அத நாங்க கணக்கு எடுக்க மாட்டோம். இவ தான் ஆட்சிக்கு வருவா. ஏன்ட்டு சொன்னா, இவ அந்த 50 தேர்தல் தொகுதிகள்லயும் ஒரு குறிப்பிட்ட தேர்தல் தொகுதியில அதிகமான வாக்குகள் எடுத்ததால, அவட கட்சி ஃபெஸ்ட்டுக்கு வந்ததால, என்ன செஞ்சிருவாங்க, அவங்களோட பிரதிநிதிகள் அதிக ஆசனங்கள பாராளுமன்றத்துல எடுத்துக்கொண்டு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த மத்த கட்சிகள் என்ன, அவங்க 38% ரணில்ற கட்சிகள் எடுத்தாலும் கூட, யுஎன்பி ஆனா என்ன நடந்துச்சு? அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. அப்ப வாக்குகள் வீணாகுது. எனவே இந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்துல இத தடுக்கலாம். இது எப்படி சொல்லுது? இல்ல ஒவ்வொருத்தனும், ஒவ்வொரு கட்சியும் எந்த அளவுக்கு நம்பர்ல வாக்குகள் எடுக்குறாங்களோ, அதுக்கேத்த மாரி நாங்க ஆசனங்கள குடுப்போம். இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா, இப்படி வாக்கு வீணாகாதுன்னு சொன்னாங்க. சரியா? அப்ப இதான் விஷயம். அப்ப இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொன்னாங்க என்னன்னா, நாங்க வந்து என்னன்னா, இன்னொரு காரணம் உண்டு. இந்த கொஞ்சம் இருங்க. சரி, இப்ப பாருங்க. இதுல இன்னொரு காரணம் என்னன்னா, காரணிகள். சரியா? பிரதேச ஆளுமை போட்டியிடும் கட்சிகளும் தேசிய ரீதியில் பெற்ற வாக்கு விகிதாசாரத்திற்கு ஏற்ப ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சரியா? ஆ, அதே போல பாருங்க. இலங்கையில வந்து நடைபெற்ற இந்த இந்த சிஸ்டம் படி 10 தேர்தல் நடைபெற்றிருக்கிறாம். இந்த 10 தேர்தலையும் ஆட்சிக்கு வந்துச்சு தானே ஒரு கட்சி. வெற்றி பெற்ற கட்சி. அது வந்து அறுதி பெரும்பான்மை தாண்டவே இல்லையாம். அப்படின்டா 50% மேல தாண்டவே இல்ல. இப்ப ஜனநாயகம்டா என்ன? பெரும்பான்மை மக்கள்ட விருப்பு. அப்ப பெரும்பான்மைன்னா என்ன? அதாவது ஒரு 50% மேலே இருக்கிறது தான் பெரும்பான்மை. அந்த அளவுக்கு எந்த கட்சியுமே தாண்டல. ஆனா அப்படிப்பட்ட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வருகுது. எனவே இத தடுக்கணும். இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை மூலம் தான் அத தடுக்க முடியும் அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. சரியா? அதே போல நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா, அதே போல நாங்க பார்க்கிறோம். இன்னொரு காரணி தான். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நீண்ட காலமாக அவங்களோட பொருளாதார இலக்குகள செஞ்சு முடிக்கிறதுக்கு எளிய பெரும்பான்மை முறை சிக்கலாக இருந்துச்சு. அதனாலே அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறைய கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நீண்ட காலம் அவங்களோட கட்சி அரசியல்ல இருக்கலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்க. அதேபோல இந்த என்ன எளிய பெரும்பான்மை மூலமாக சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. எனவே நாங்க என்ன செய்வோம்? இந்த விகிதாசார முறை கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. அப்ப உதாரணமா எங்கட கிளாஸ்ல வந்து என்ன செய்வாங்க? ஒரு 100 ஒரு 100 என்ன 50 பேர் இருக்கிறாங்க. எந்த வகுப்புல ஏ வகுப்புல 50 பேர் இருக்கிறாங்க. பி வகுப்புல 50 பேர் இருக்கிறாங்க. சி வகுப்புல 50 பேர் இருக்கிறாங்க. இப்ப 3 வகுப்புக்கு சேர்ந்து ஒரு செக்ஷனல் பிரிஃபெக்ட் ஒன்று தெரிவு செய்யப்படணும்னு சொன்னா, இப்ப எங்கட 50 பேர்ல முஸ்லிம் ஆட்கள் 2 பேர் தான். அங்கால பி வகுப்புலயும் முஸ்லிம் ஆட்கள் 2 பேர். சி வகுப்புலயும் முஸ்லிம் ஆட்கள் 2 பேர். சரியா? இப்ப என்னதான் நாங்க நெனச்சாலும், இந்த 2 பேருட வாக்குகள் வந்து அந்த இடத்துல குறைவு. சரியா? அப்ப இங்க பெரும்பான்மை ஆக்கள்ட வாக்குகள் தானே செல்வாக்கு செலுத்தும். அதனால எங்கட வாக்கு கணக்கெடுக்கப்படாது. இப்ப இப்ப இன்னும் உதாரணம் உங்களுக்கு சொல்லப்போனா, எப்படி சொல்ற? நாங்க நிர்வாக குழுமுறை படிச்சோம் தானே நொணமூர்ல. அதுல வந்து ஒவ்வொரு 51 பேரை அந்த என்ன செய்வாங்க, மொத்தமா இருக்கிறதுல 57 பேரை 7 டீமா பிரிப்பாங்க. பிரிச்சு அவங்க ஒவ்வொரு நிர்வாக குழுவா இயங்கும். அப்ப இதுல ஒரு விமர்சனம் வந்துச்சு என்னன்னா, சிறுபான்மையர்கள்ற குரல் நசுக்கப்பட்டுச்சுன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. உங்க ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியா? ஏன் அப்படி வந்துச்சு? ஏன்டா ஒவ்வொரு நிர்வாக குழுல மொத்த சிறுபான்மை மக்கள் இப்ப 7ஆ பிரிச்சுட்டாங்க தானே. பிரிச்சு அப்ப ஒவ்வொரு நிர்வாக குழுலயும் ஒரு ஆள் 2 பேர், ஒரு ஆள் 2 பேர் இப்படி பிரிஞ்சுட்டாங்க. இப்படி பிரிஞ்சதால அங்க வந்து எந்த ஒரு முடிவும் பெரும்பான்மைப்படி தான் எடுக்கப்படும். அப்ப ஒரு ஒரு குரூப்ல 8 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுல ஒரு 4 பேருக்கு மேல சொல்ற கதை தான் எடுபடும். இங்க சிறுபான்மையர்கள் 2 பேரும் கலந்துட்டு என்ன சொன்னாலும், பெரும்பான்மையின மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க எல்லாரும் ஒன்றா நிப்பாங்க. அப்ப ஒரு 6 பேர் ஒன்றா நிப்பாங்க. சிறுபான்மை மக்கள் 2 பேரும் ஏதாவது எங்க சிறுபான்மை நலனுக்காக செல்ல பார்ப்பாங்க. ஆனா எடுபடாது. இதனால தான் இப்ப 7 டீமா பிரிஞ்சதால, சிறுபான்மையர்கள் 7ஆ பிரிஞ்சாங்க. இதனால அவங்க அவங்களோட குரூப்ல அவங்களுக்கு பெருசா முக்கியத்துவம் கிடைக்கல. அப்படின்ட்டு சொன்னாங்க. சரியா? ம் இப்ப நான் வந்து என்ன செய்றேன்? ஒரு இப்ப நீங்க வந்து இருக்கிறீங்க. நீங்க வெளியூருக்கு போறீங்க.
வெளியூர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அல்லது நீங்க ஒரு 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 வேற கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க. அங்க உங்களோட கதை எடுபடுமா? ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான். சரியா? நீங்க உங்களோட ஊர் சார்பா பேசுறீங்க. உங்களோட இது சார்பா பேசுறீங்க. உங்களோட கதை எடுபடாது. உங்களோட சார்பா ஒரு 10 பேர், 20 பேர் இருந்தா, அந்த டைம்ல உங்களோட வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்குது. அதப்போல தான் இந்த எளிய பெரும்பான்மை முறையில வந்து மொத்த இளைஞர் 50 தொகுதிகளா நீங்க பிரிச்சீங்கன்னா, சில தொகுதிகள்ல சிறுபான்மை மக்கள் மிச்சம் கொஞ்சம் இருப்பாங்க. அப்ப அந்த தொகுதியில அந்த மக்கள்ட்ட பேச்சுக்கு அங்க அர்த்தம் இல்ல. அவங்களோட பேச்சு ஈடுபடாது. சரியா? ஒரு ஆள் தனியா இருந்துட்டு, என்ன கிளப் பண்ண சத்தம் கூட வருமா? ஒரு மொத்த கிரவுட கிளப் பண்ண சத்தம் கூட வருமா? ஒரு கிரவுட் சத்தம் போட்டா தான் கிளப் தட்டுனா சத்தம் கூட வரும். அதனால தான் எளிய பெரும்பான்மையில சிறுபான்மை அதுல வந்து அவங்களுக்கு நியாயமான என்ன எம்பிக்கள் வரலன்னு சொன்னாங்க. இதனால தான் நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. டொனமூர் யாப்புல சிறுபான்மை மக்கள் வந்து பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறைய எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்க? அது வந்துச்சுண்டா, எங்க பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும்னு நெனச்சாங்க. அவங்க தொடர்ந்து இனவாரி பிரதிநிதித்துவத்த வலியுறுத்தி கொண்டே வந்தாங்க. ஆனா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இது இங்க சோல்பரிலயும் அதே விஷயம் நடந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல. நாங்க இன்னவாறு பிரதிநிதித்துவ முறைய ஒழிக்கிறோம். ஆனா உங்களுக்கு நாங்க நியமன உறுப்பினர்கள் தாரோம்னு" சொன்னாங்க டொனமூர்ல. சோல்பரில சொன்னாங்க, "இல்ல, இல்ல. நாங்க ஒழிக்கிறோம். உங்களுக்கு நாங்க என்ன இந்த உங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி, நாங்க என்ன சிறுபான்மை காப்பீடுன்னு ஒண்ணு உருவாக்குறோம்னு" சொன்னாங்க. சரியா? ஏன் அப்டின்னா, இது சிறுபான்மையர்களுக்கு ஒரு இது ஒரு என்ன அ ஆபத்தான ஒரு முறை தான் இந்த எளிய பெரும்பான்மை முறை. அப்ப அதையும் ஒரு காரணமாக சொன்னாங்க. சொல்லிட்டு, "நாங்க விகிதாசார முறைய கொண்டு வாரோம்" அப்டின்ட்டு சொன்னாங்க. சரியா? அப்ப இதுதான் இந்த முறை கொண்டு வர காரணமாக இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்வோம்? உதாரணங்கள் மூலமாக இந்த எலக்ஷன் எப்டி நடக்குதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த எலக்ஷன் எப்படி நடக்குது? இப்ப ஜனாதிபதியும் இந்த சிஸ்டத்துல தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சிஸ்டத்துல தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்ப நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. இப்ப கடைசியா ஒரு பாராளுமன்ற எலக்ஷன் நடந்துச்சு. அப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அனுரகுமார எல்லாம் அவர கட்சி என்பிபி களத்துல நின்டுச்சு. ரணில்ற கட்சி களத்துல நின்டுச்சு. சஜித்ர கட்சி யுஎன்பி, எஸ்எல்எஃப் எல்லாம் களத்துல நின்டுச்சு. நிண்டு இப்ப என்ன 225 உறுப்பினர்கள் வந்து நம்மட பாராளுமன்றத்துல இருக்கிறாங்க. அதுல 196 பேர் இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை மூலமாக தெரிவு செய்யப்பட்டு அங்க போனவங்க. மிச்சம் மீகிற 29 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க? தேசிய பட்டியல் மூலமாக அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்ப நாங்க ஊர்ல சும்மா இருந்த இந்த மக்கள்ல ஒரு 225 பேர், மொத்த இலங்கையிலேயும் இருந்த இந்த 225 பேர் எப்படி அங்க போனாங்க? எப்படி அது செலக்ட் பண்ணினாங்கன்னு பார்க்க போறோம். இப்ப மொத்த இலங்கையில இருக்கிற மாணவர்கள்ல யுனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு தானே! ஆ அவங்க வந்து ரிசர்ச் பார்ப்பாங்க. அதுலயும் முக்கியமா Z ஸ்கோர் பார்ப்பாங்க. அதுவும் கடைசில ஒவ்வொரு யுனிவர்சிட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட எங்க ஜஃப்னா யுனிவர்சிட்டில ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு 600 பேர் தான் எடுப்பாங்க. அந்த 600 பேர் எப்படி எடுக்குறாங்க? எப்படி வந்து Z ஸ்கோர பார்க்குறாங்க? அதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுலயும் குறிப்பிட்ட பாடத்துல ஸ்பெஷல் செய்றேன்டா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் படி தான் ஆட்கள தெரிவு செஞ்சு உள்ளுக்கு எடுப்பாங்க. அதேபோல அந்த பாராளுமன்றத்துல சட்டத்துறைக்கு பொறுப்பான 225 பேரையும் எப்படி செலக்ட் பண்ணி எடுக்குறாங்க? என்ன சிஸ்டம் அது? அதுதான் இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை. இத பொறுத்தவரைக்கும் நம்முடைய வாப்பாமார், நம்முடைய அப்பாமாருக்குலாம் நல்லா தெரியும். இப்ப எங்கட வாப்பாக்கெல்லாம் இந்த விகிதாசாரம் எப்படி என்று சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி இவங்க படிக்கவும் இல்ல, எதுவும் செய்யவும் இல்ல. நம்ம படிப்போமே 1வது யூனிட்ல அரசியலை கற்க 2 வழிமுறைகள் இருக்கிறது. கோட்பாட்டு ரீதியாக, நடைமுறை ரீதியாக. அந்த நடைமுறை ரீதியாக படிச்சவங்க தான் நம்மட அப்பாமார், வாப்பாமார் எல்லாம். இப்ப நாங்க வந்து கோட்பாட்டு ரீதியாக படிக்க போறோம். சரியா? அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமா விளங்கப்படுத்திட்டு நோட்ஸுக்கு போவோம். இப்ப எப்படின்னா, இந்த 225 ஆசனங்கள்ல 196 ஆசனங்கள தான் என்ன செய்யணும்? இப்ப இலங்கை ஃபுல்லா இருக்கிற ஆட்களுக்கு குடுக்கணும். சரியா? அப்ப பிரதிநிதித்துவ முறைன்னா என்ன? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு விளங்கிக் கொள்ளணும். நேரடி ஜனநாயகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. மறைமுக ஜனநாயகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன நேரடி ஜனநாயகம்? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா? அது என்ன நேரடி ஜனநாயகம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆம் நேரடி ஜனநாயகம்டா கிரேக்க காலத்துல மக்கள் எல்லாரும் போய்
இந்த மொத்த அவங்களோட இடத்துலயே அவங்களோட என்ன சின்ன சின்ன அரசு நகர அரசுகள் இருந்துச்சு. அதில் ஒரு 500 1000 2000 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை தெரிவு செஞ்சுட்டு வந்துருவாங்க. இது நேரடிச்சா என்ன ஆகும்? ஆனா தற்காலத்தில் சாத்தியமா அப்படின்னா இல்ல. என்ன காரணம்? இடப்பரப்பு பெருசாயிட்டு மக்கள் தொகை அதிகமாயிட்டு ஒரு இடத்துல ஒன்று கூடுற சிரமம். இதனால என்ன செஞ்சாங்கண்டா மொத்த நாட்டிலையும் இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்கண்டா தங்களுக்கு பதிலா ஒரு 1000 பேருக்கு பதிலா ஒரு ஆள் அனுப்புவாங்க. இன்னும் ஒரு 1000 பேருக்கு பதிலா இன்னொரு ஆள் அனுப்புவாங்க. அப்ப இதுதான் பிரதிநிதித்துவ ஜனநாயகம். இதன்படி மொத்த நாட்டிலேயும் இருக்கிற குறிப்பிட்ட மக்களுக்கு பகரமாக அவங்களுக்கு பகரமாக அந்த பாராளுமன்றத்துக்கு ஆட்கள் அனுப்பப்படுவாங்க. அவங்க நாட்டுற சட்டத்தை ஏற்றிக் கொள்வாங்க. அப்ப இதுதான் பிரதிநிதித்துவ ஜனநாயக முறை. இந்த வகையில 225 பேர் என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த பாராளுமன்றத்துல போய் இருக்க போறாங்க. அப்ப அதுல 196 பேர் இந்த மக்களால தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். மிச்சம் 29 பேர் தேசிய பட்டியல் மூலம் வந்தவங்க. அது என்ன தேசிய பட்டியல் அப்படின்டா, நாங்க படிச்சோமே சோல்பரியில செனட் சபையை உருவாக்கினாங்க. அறிஞர்கள், கல்விமான்கள் இப்படிப்பட்டவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க. எனவே அவங்கள தெரிவு செய்யத்தானே செனட் சபை வந்துச்சு. அதே சிஸ்டம் தான் இங்கேயும். இங்கேயும் வந்து அப்படிப்பட்ட அறிஞர்கள், கல்விமான்கள், சமூகத்தில புத்திஜீவிகள் இவங்கள நம்ம பாராளுமன்றத்துக்கு எடுக்கணும். அப்பதான் நல்ல சட்டங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? இந்த தேசிய பட்டியலை கொண்டு வந்து அதன் மூலம் எலெக்ஷன்ல போட்டியிடாதவங்க அல்லது அந்த நல்ல ஆட்களை பார்த்து எடுக்கிறதுக்கு இந்த 29ங்கிற அந்த சிஸ்டம் இருக்கு. அதை எப்படி நான் புற விளங்கப்படுத்துவேன். அப்ப 196 பேரும் எப்படி அந்த இடத்துக்கு வராங்க? எப்படி அவங்கள கொண்டு வராங்க? என்ன சிஸ்டம் இது? இதைத்தான் நாங்க இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறைன்னு சொல்றோம். அதை நாங்க இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. அ ஆட்கள எப்படி எடுக்க போறோம்னு பார்ப்போம். முதலாவதாக இப்ப ஒரு 3 உங்களோட ஸ்கூல வச்சு நாங்க பார்ப்போம். உங்களோட மொத்த ஸ்கூல்ல இருந்து என்ன செய்ய போறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் பேர தெரிவு செய்ய போறாங்க. இப்ப 3 குழுக்கள் போட்டியிடுறாங்க. ரோஜா குரூப்னு போட்டியிடுறாங்க. மல்லிகை குரூப்னு போட்டியிடுறாங்க. தாமரை குரூப் அப்படின்னு போட்டியிடுறாங்க. சரியா? இப்ப இவங்க 3 குரூப்பும் போட்டியிட்டு என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, இவங்களோட குரூப்ல இருந்து ஆ அவங்கட அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சபைக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, ஆட்கள அனுப்ப போறாங்க. அந்த சபைக்கு 10 பேர் தேவையாம். அந்த 10 பேர் சேர்ந்து தான் மாணவர்களுக்கு எது நலன்னு சொல்லி அவங்க டிசிஷன் எடுக்க போறாங்க. அந்த 10 பேர் மாணவர்கள்ல இருந்து வரணும்னு அந்த ஸ்கூல் எதிர்பார்க்குது. ஏன்? அப்பதான் மாணவர்களுக்கு மாணவர்களோட வழி விளங்கும், ஃபீலிங்ஸ் விளங்கும். அப்ப அவங்க மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போவாங்க, நிர்வாகம் பண்ணுவாங்கங்கிறதுக்காக வேண்டி ஒரு பிரிஃபெக்ட் குழுன்னு வைங்களேன், பிரிஃபெக்ட் டீம். இவங்க எல்லாரும் 10 பேர் தேவைப்படுது. இப்ப மொத்த ஸ்கூல்ல இருந்தும் இந்த 10 பேர் எடுக்கிறது இந்த விகிதாசார தேர்தல் முறைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப என்ன செய்றாங்க? சரி 3 குரூப் வந்து போட்டியிடுது. ஒன்று ரோஜா குரூப். எல்லாம் பூக்களோட பேர் சரியா? ரோஜா குரூப்ப இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்க வந்து போட்டியிடுறாங்க. அடுத்து மல்லிகை குரூப்ங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அடுத்து தாமரை குரூப்ங்கிறவங்க போட்டியிடுறாங்க. இப்ப மொத்த இதுலயும் ஸ்கூல்லயும் போட்டியிடுறாங்க. போட்டியிடும்போது 60,000 ஓட் ரோஜா குரூப்க்கு வருது. யோசிக்காதீங்க. அது என்ன ஒரு ஸ்கூல்லயே 3000 பேர் 2000 பேர் தான் இருப்பாங்க. இவங்க இப்படி 60,000 ஓட் எடுத்தாங்கலாம் யோசிக்காதீங்க. சும்மா. சரியா? அப்ப ரோஜா குரூப் என்ன செய்றாங்கண்டா, 60,000 வாக்குகள எடுக்குறாங்க. மாணவர்களோட ஓட்டுகள எடுக்குறாங்க. அடுத்தது இப்ப இவங்க தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வராங்க. 2வது மல்லிகைங்கிற குரூப் 40,000 ஓட்டுகள் எடுக்குறாங்க. அப்ப இவங்க வந்து 2ஆம் இடத்துல வராங்க. அடுத்து தாமரைங்கிற குரூப் வந்து 5,000 ஓட்டுகள் எடுக்குறாங்க. இவங்க 3வது இடத்துக்கு வராங்க. சரியா? அப்ப மொத்தமா கூட்டி பார்த்தா 1,05,000 அதாவது 1,05,000 ஓட்டுகள் மொத்தமாக 1,05,000 ஓட்டுகள் ஈக்கிது. சரியா? இப்ப உதாரணமா அந்த ஸ்கூல்ல ஒரு உதாரணமா அந்த ஸ்கூல்ல உதாரணமா அந்த ஸ்கூல்ல 1,10,000 பேர் இருந்திருக்கலாம். ஆனா 5,000 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, எலக்ஷனுக்கு ஓட்டு போட வந்திக்க மாட்டாங்க. அதனால நீங்க அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டுக்கே கழிச்சிடுவோம். ஓட்டு போடாதவங்கள நான் கணக்கெடுக்க மாட்டோம். இப்போ 1,05,000 பேர் தான் மொத்தமா ஓட் போட்டிக்கிறாங்க. அப்ப ரோஜா குரூப் எத்தன? 60,000 பேர். மல்லிகை குரூப் எத்தன? 40,000 பேர். தாமரை குரூப் எத்தன? 5,000 பேர். இவ்வளவு ஓட்டுகளையும் இவங்க இந்த 3 டீமும் எடுத்திருக்கிறாங்க. சரியா? சரி. இப்ப அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்தது என்ன நடக்குதுன்னா,
இப்போ ஃபெஸ்ட்டுக்கு அந்த ஸ்கூல் என்ன செய்யும் அப்படின்னா, மொத்தம் 10 பேர் தானே வந்திருக்கிறாங்க. இந்த 10 பேர் தானே தேவை. இப்ப அந்த ஸ்கூல் இருந்த சிஸ்டத்தை நல்லா கவனிங்க. இதான் விகிதாசார தேர்தல் முறை. இப்ப ஃபெஸ்ட்டுக்கு ஒரு டீம் வந்துச்சு தானே, அவங்களுக்கு பரிசாக ஒரு கிஃப்டாக ஒரு ஆசனத்தை குடுத்துருவாங்க. பிரிஃபெக்ட் 10 பேர் தேவை. ஒரு பிரிஃபெக்ட் எங்கிருந்து வருவாருன்னு சொன்னா, இந்த ரோஜா குரூப்ல தான் வருவாரு. ஏன் ரோஜா குரூப்ல இருந்து வருவாரு? அவங்க தான் ஃபெஸ்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஃபெஸ்ட் அடிச்சதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பிரிஃபெக்ட்ட குடுத்துருவாங்க. சரி, நீ ஒண்ணு எடுத்துட்டு போ. உனக்கு தான் அது. ஏன்? நீ வந்து மொத்த ஸ்கூல்லயும் ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்காய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? இப்ப மொத்தம் மிச்சம் எத்தன இடம் இருக்குது? 9 இடம் இருக்குது. இப்ப 9 இடத்தையும் தான் இந்த 3 டீமும் நாங்க பிரிச்சு குடுக்குறோம். சரி. இப்ப நாங்க அடுத்தது போவோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா, அடுத்த ஸ்டெப் நல்லா பாருங்க. வெட்டுப்புள்ளின்னு ஒரு விதி இருக்குது. இதான் அந்த அரசாங்கம் 2வது ஸ்டெப்பா மேற்கொள்ளும். அது என்னது? அப்படின்னா 5% கீழே 5% கீழ யாரெல்லாம் மொத்த ஓட்டு எடுத்துக்கிறாங்களோ, அவங்கள இந்த போட்டியில இருந்து நீக்கிட்டுருவாங்க. சரியா? இதான் 2வது ஸ்டெப். 5% கீழ யாரெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? ஆ வாக்குகள பெற்றிருக்கிறாங்களோ, அவங்கள போட்டிய விட்டு நீக்கி விட்டுருவாங்க. சரி. அப்ப மொத்தம் 1,05,000 பேர்ல 5% எத்தனண்டு நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, 5,250 வாக்குகள் வரும். அப்ப யாரெல்லாம் 5,250 வாக்குகளுக்கு கீழ எடுத்தாங்களோ, அவங்கள என்ன செஞ்சுருவாங்க, போட்டிய விட்டு நீக்கி விட்டுருவாங்க. நீங்க வந்து போட்டிக்கு வராதீங்க. உங்கள வந்து நாங்க யாரையும் எடுக்க மாட்டோம். அப்படின்னு நீக்கி விட்டுருவாங்க. அப்ப யார் 5,000க்கு கீழ எடுத்தது? சரி, தாமரை குழுப்பு. தாமரை குழு வந்து தாமரை குரூப் வந்து 5,000 ஓட்டு தான் எடுத்திருக்குது. எனவே அவங்கள போட்டிய விட்டு நீக்கியாச்சு. இப்ப போட்டிக்கு யார் யார் இருக்கிற? ரோஜா குரூப்பும், மல்லிகை குரூப்பும் இருக்கு. இந்த 2 குரூப்புக்குன்னா அவங்க எடுத்த வாக்குக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற 9 பேரையும் நாங்க பிரிச்சு கொடுக்க போறோம். சரியா? இது அடுத்த ஸ்டெப். 2வது ஸ்டெப். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 3வது ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, சரி, இப்ப வந்து எங்களுக்கு என்ன நடக்குது? 2 குரூப் இருக்குது. ரோஜா குரூப்பும் இருக்குது, மல்லிகை குரூப்பும் இருக்குது. இவங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 9 ஆசனங்களையும் பிரிச்சு கொடுக்க போறோம். இப்ப என்ன செய்வோம் தெரியுமா? இப்ப அந்த என்ன செய்வோம் அப்படின்டா, இந்த 9 சீட்டையும் நாங்க பிரிச்சு குடுக்கணும்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருந்தா, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்குக்கு 1 சீட்டு அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். இப்ப எப்படின்னா, 1 சீட்டுக்கு என்ன விலை அப்படிங்கிற மாதிரி, இப்ப 1 சீட்டுக்கு 11,111 பேர் வந்து இருந்தா, அதுக்கு அது 11,111 1 சீட்டு குடுப்போம்னு சொல்றோம். அதான் கோட்டா. சரி, ஒரு ஆசனத்துல விலை. அது எப்படி அந்த 11,111 கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, சரி, மொத்தம் எத்தன சீட் இருக்குது? ஆ 1,00,000 என்ன 1,00,000 தகுதி பெற்ற கட்சிகளோட மொத்த வாக்கு எத்தன? 1,00,000. சரி, 5,000 கழிச்சு விட்டோமே, 1,00,000. இப்ப எங்களுக்கு இருக்கிற வாக்கு எத்தன? 9. எனவே அந்த 1,00,000 9ஆல பிரிப்போம். பிரிச்சா வந்தது தான் இந்த 11,111. சரியா? அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, நீங்க என்னைட்ட 10 கேக்கு துண்டு இருக்குது. என்கிட்ட 10 கேக்கு துண்டு இருக்குது. சரியா? உங்கள்ல 20 பேர் இருக்கிறீங்க. இந்த 20 பேருக்கு இந்த 10 கேக்கு துண்ட தரணும். நான் என்ன செய்வேன் தெரியுமா? சரி, 20 பேர வந்து 10ஆல பிரிப்பேன். மொத்தம் 20 பேர் இருக்கிறீங்க. என்கிட்ட 10 கேக்கு துண்டு இருக்குது. அப்ப நான் சமனா உங்களுக்கு பிரிச்சு தரணுமே! அப்ப 20 கேக்கு துண்ட 20 பேர் இருக்கிறீங்க. என்கிட்ட 10 கேக்கு துண்டு இருக்குது. அப்ப 20 10ஆல பிரிச்சா, ஒரு ஆளுக்கு 2. ஒரு ஆளுக்கு 2, 2 தந்தா 10 பேருக்கு 20 சமனா தந்துரலாம் தானே! ஆ உங்களுக்கு சமனா தர இயலும் தானே! அத மாதிரி மொத்தம் எத்தன வாக்கு இருக்குன்னு பார்க்குறாங்க. இத்தன பேர் இருக்கிறீங்க. இத்தன பேருக்கும் என்ன செய்யணும்? இப்ப இருக்கிறது நம்மோட 9 9 சீட்டு தான். அப்ப எத்தன பேருக்கு எத்தன பேர் வந்தா ஒரு ஆள் குடுக்கணும்ங்கிறத நாங்க தீர்மானிக்க போறோம். சரியா? அதாவது ஒரு கேக்குக்கு நாங்க 2 பேர் என்று தீர்மானிச்ச மாதிரி, ஒரு ஆசனத்துக்கு நான் குடுக்கணும்னு சொன்னா, 11,111 பேர் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ஒரு ஆசனத்த நாங்க குடுக்கலாம். அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. சரியா? இதான் அடுத்த ஸ்டெப். இப்ப கண்டுபிடிச்சுட்டாங்க. 11,111 பேர் இருந்தா, அதுக்கு நாங்க ஒரு ஆசனத்த தருவோம். அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. அது எப்படி அந்த 11,111 எடுத்தாங்க? சரி, மொத்தம் 1,00,000 வாக்குகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த 1,00,000 வாக்குகளுக்கு என்ன நாங்க இந்த 9 பிரிச்சு குடுக்கணும். எப்படி இந்த 1,00,000 பேருக்கு இந்த 9 பிரிச்சு குடுக்குற? ஆ அப்ப 1,00,000 1,00,000 9ஆல பிரிச்சா 11,111 வருது. அப்ப 11,111க்கு 1 குடுப்போம்.
அடுத்த 11,110 இன்னொன்ட்ட கொடுப்போம். அடுத்த 11,110 இன்னொன்ட்ட கொடுப்போம். இப்படி நாங்க 9 சேரம் என்ன கொடுத்தோம்னா 9 குடுபட்டுரும். சரியா? அப்ப 1,00,000 நாங்க என்ன 9ஆல பிரிச்சுக்கிறோம். அப்ப 11,111ங்கிற அந்த நம்பர் வந்திக்குது. சரி. இப்ப என்ன செய்யறோம்? ரோஜா குரூப் எடுக்கிறோம். ரோஜா குரூப் மொத்தம் எத்தனை வாக்கு எடுத்துக்கிறான்? 60,000 வாக்கு எடுத்துக்கிறான். 60,000த்துல எத்தனை 11,111 இருக்கு? அப்படின்னு பார்த்தா 5 இருக்குது. எனவே அவனுக்கு 9 சீட்டுல 5 சீட்டை கொடுத்தாச்சு. ரோஜா குரூப்ல இருந்து தான் 5 பேர் வரணும். சரியா? அவனுக்கு 5 கொடுத்தாச்சு. இப்ப 5 கொடுத்தா எத்தனை அவனுக்கு வாக்குகள் மிஞ்சுது? 4,445 வாக்குகள் மிஞ்சுது. 60,000த்துல நாங்க எத்தனை 11,111 இருக்கின்னு பார்த்தா 5 இருக்குது. அப்ப 5 11,115 எதுன்னு 55,555. சரியா? அப்ப அதனால நாங்க அவனுக்கு 5 கொடுத்துட்டோம். இப்ப 4,445 வாக்குகள் அவருக்கு மிஞ்சுது. அதை விடுங்களேன். இப்ப அடுத்து மல்லிகை குரூப் எத்தனை ஓட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க? 40,000 ஓட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 40,000த்துல எத்தனை 11,111 இருக்குது? வெரி குட். 3 இருக்குது. அப்ப அவருக்கு சொல்லுவோம், மல்லிகை குரூப் உனக்கு வந்து நாங்க 3 ஆசனத்தை தருவோம். சரியா? உண்ட வாக்குகளோட விகிதாசாரத்துக்கு ஏற்ப உனக்கு நாங்க 3 வாக்குகளை தருவோம். அப்படின்னு அவருக்கு கொடுத்தாச்சு. இப்ப அவருக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்ப எத்தனை வாக்கு அவருக்கு மிஞ்சுது? 6,667 வாக்கு மிஞ்சுது. அது எப்படி மிச்சமாற? 40,000த்துல 11,113 3 இருக்குன்னு சொன்னா அது 35,333. அப்ப இந்த நம்பருக்கு நாங்க 3 கொடுத்தோம்னு சொன்னா அவனுக்கு 40,000 இருந்து அதை கழிச்சோம்னா 6,667 வரும். சரியா? இது கொஞ்சம் மெட்ஸ் தானே, கொஞ்சம் கஷ்டமாയിരിக்கும். ஆனா திரும்ப ரெக்கார்டிங் பாருங்க, லேசா புரியும். சின்ன புள்ள சின்ன கணக்கு தான் இது. இப்ப இன்னும் 2 நிமிஷம் திரும்ப வாங்க அந்த லிங்க்ல. நான் இன்னொரு லிங்க் அனுப்புறேன், அதுல வாங்க. இப்ப வந்து ஒரு ஆசனம் மிச்சம். 10ல ஃபெஸ்ட் அடிஜன் ஒன்றை கொடுத்தாச்சு. ரோஜா குரூப் கொடுத்தாச்சு. இப்போ 9 இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சோம்? 1,09,000 பிரிச்சோம். 11,111 வந்துச்சு. அப்ப ரோஜா குரூப் வந்து 60,000. அதனால அவனுக்கு என்ன செஞ்சோம்? எத்தனை 11,111 இருக்கின்னு பார்த்து 5 கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த தாமரைக்கு என்ன செஞ்சோம்? தாமரையாது மல்லிகையா? தாமரை நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? 40,000 எடுத்து கொண்டு வந்தாங்க. மல்லிகை, சாரி மல்லிகை. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? இத 3 கொடுத்துட்டோம். இப்ப 5 3 8 கொடுத்தாச்சு. மிச்சம் ஒன்று இருக்குது. இப்ப இதை யாரு கொடுக்குற? இப்ப 2 பேர் தான் போட்டிக்கு இருக்கிறாங்க. ஒன்று இருக்கிட்டு யாரு கொடுக்குது? இப்ப என்ன செய்யும் தெரியுமா? யாருக்கு சில்லறை ஓட்டு கூட இருக்குதோ அவனுக்கு அதை தூக்கி கொடுப்போம். யாருக்கு இருக்கி? ரோஜாவுக்கு மிஞ்சினது 4,000 வச்சிருந்தான். ஆனா மல்லிகைக்கு மிஞ்சினது 6,000 வச்சோம். அப்ப அவனுக்கு அதை கொடுத்துருவோம். இப்ப 10 பிரிஃபெக்ட் மாறல. எத்தனை? 6 பிரிஃபெக்ட் மார் வந்து 6 பிரிஃபெக்ட் மார் வந்து ரோஜா குரூப்ல இருந்து வந்திக்கிறாங்க. ஏன்? ஃபெஸ்ட் அடிக்கி அவனுக்கு கொண்ட சும்மாவே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 60,000 ஓட்டு எடுத்ததால நாங்கள் என்ன செஞ்சோம்? அவனுக்கு 5 சீட்டை கொடுத்திக்கிறோம். ஏன் அப்படின்னா என்ன, 5 சீட்டை நாங்கள் அவனுக்கு கொடுத்திக்கிறோம். சரியா? அங்கால இந்த மல்லிகை குரூப் வந்து 40,000 ஓட்டு எடுத்ததால அவங்களுக்கு நாங்கள் ஒரு 4 சீட்டை, எத்தனை சீட்டு? 3 சீட்டை கொடுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக சில்லறை கணக்கு பார்த்தா ஒரு 4 சீட்டை கொடுத்திக்கிறோம். இப்போ மொத்தம் அவருக்கு 6, ரோஜாக்கு மல்லிகைக்கு 4, 10 சீட்டை 2 பேருக்குமே அவங்க ஓட்டு எடுத்து விகிதாசாரத்துக்கு ஏற்ப கொடுத்துட்டோம். 60,000க்கு 60,000 எடுத்ததால அவருக்கு நாங்கள் எத்தனை 5 எத்தனை 6 கொடுத்துட்டோம். அங்கே 40,000 4 கொடுத்துட்டோம். விஷயம் வணங்கிட்டா? இதான் கணக்கு. சரி, திரும்ப அடுத்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. இதை வச்சு நான் மற்றதை விளங்கப்படுத்துறேன். சரியா?